பிரைஸ் தி லார்ட். துதிப்போம் அல்லேலூயா பாடி என்ற பாடல் எப்படி உருவானது என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. துதிப்போம் அல்லேலூயா பாடி என்ற பாடல் யார் எழுதினது, அதற்கு ஆசிரியர் யார் என்று நாம் பார்க்க போகிறோம். பாஸ்டர் கல்குரா அவர்கள் இந்த பாடலை எழுதியவர். அவர் மதுரையை சேர்ந்தவர். பாஸ்டர் கல்குரா அவர்கள் இப்பாடலை எழுதி அவர் அதை வெளியிட்டிருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இது சிறப்பான ஒரு ஆவிக்குரிய பாடலாகவும் கருத்தாகவும் இருக்கிறது என்று நான் கண்டுகொண்டேன். அநேக இடத்தில் படிக்கிறார்கள், நானும் அதை படிக்கிறேன். மிகவும் அருமையான ஒரு பாடல். ஆம், இந்த பாடல் எப்படி உருவாயிற்று? நானும் பாஸ்டர் கல்குராவும் ஒரு கன்வென்ஷனுக்கு அழைக்கப்பட்டோம். அங்கு 3 நாட்கள் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுது நான் ஒரு பாடலை எழுதி அதற்கு இசையமைத்துக் கொண்டிருந்தேன். அந்த பாடலை அவர் உற்று பார்த்து கொண்டிருந்தார். எழுப்புதல் அக்கினி வருகிறது என்று அப்பாடல் எழுதி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் என்னிடத்திலே நானும் ஒரு பாடல் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே நீங்கள் அதை எனக்கு பாடி காட்டுங்கள் என்று சொன்னேன். அவர் துதிப்போம் அல்லேலூயா பாடி, அவ்வளோதான். அப்புறம் என்னாச்சு, எனக்கு இந்த ஒரு லைன் தான் இருக்குது பிரதர் அப்படின்னு சொன்னார். இப்படி விட்டுறக்கூடாது. சிறப்பான ஒரு ஆவிக்குரிய துதிப்பாடல் மாதிரி இருக்குது. நீங்கள் மீதி பாடலை எழுதி அதுக்கு ராகம் அமைத்து கண்டிப்பாக நீங்கள் வெளியிட வேண்டும் என்று நான் கூறினேன். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஆம், இது எப்படி உருவானது? பாஸ்டர் கல்குரா அவர்கள் வெளியூருக்கு ஒரு ஊழியத்திற்கு போயிட்டு வீட்டிற்கு திரும்பி வரும் பொழுது அவருடைய சிறிய பையன் ஒரு பாட்டு பாடிக்கொண்டு அப்பாவை நோக்கி ஓடி வந்தான். அது என்ன பாட்டு? ராஜா வந்து விட்டார், அவ்வளோதான். உடனே அவர், மகனே, நான் சொல்கிற பாடலை நீ பாட வேண்டும் என்று சொல்லி அந்நேரத்திலே துதிப்போம் அல்லேலூயா பாடி அப்படி சொல்லிவிட்டார். இப்படியாக பாடல் உருவாயிற்று. ஆம், இந்த பாடல் பிரபலமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. துதிப்பாடலாக அநேக இடத்தில் பாடிக்கொண்டிருக்கிறார். இப்படியான வேளையிலே பாஸ்டர் கல்குராவை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்காக ஒரு பாஸ்டரிடத்திலே கல்குரா எப்படி இருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று அவரிடத்திலே ஆவலாய் கேட்டேன். அவர் ஒரு அதிர்ச்சியான காரியத்தை சொன்னார். பாஸ்டர் கல்குரா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து பரலோக ராஜ்யம் சென்று விட்டார் என்று கூறினார். மிகவும் வருத்தமான ஒரு காரியம். இப்பாடலை குறித்து அவர் என்னிடத்திலே இப்படியாக நடந்தது என்று இந்த பாடலை உருக்கமாக சொன்னார். ஆகையால் இந்த பாடல் அருமையாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இதை அவரிடத்திலே அவரை பார்த்து நான் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது அவரை நான் பார்க்க முடியாமல் போய்விட்டது. அதற்காக இந்த வீடியோ பதிவை அவருடைய நினைவாக நான் செய்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.